ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு அதிரடியான எச்சரிக்கையான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன எச்சரிக்கையான ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். வாங்க என்னங்கிறத பார்ப்பீங்க. ஸோ 2026 4வது மாதமான ஏப்ரல் மாதத்தில் கடைசி என 10 நாட்களில் வந்திருக்கோம். இந்த கடைசி 10 நாட்கள் பூதகரமான நாட்கள் என்று சொல்லலாம். காரணம் என்னென்னா கிரகங்களுடைய வலுவான மாற்றங்கள் தான். கிரகங்கள் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் ஒவ்வொருவருக்கும் அகனமுகனையான பலன்கள் கிடைக்கும். அது என்ன அகனமுகனை அப்படிங்கிறீங்களா? நாம் ஒன்று நினைப்போம், அது ஒன்று நடக்கும், அது ஒன்று நடக்கும், நாம் ஒன்று நினைப்போம். இந்த மாதிரி நம்ம மனசுக்கு எதிரும் புதிருமாக சில விஷயங்கள் நடக்கும். அதை தான் அந்த மீனிங்கில் சொன்னேன். ஸோ கிரகங்களால் என்ன நடக்கும், ஏது நடக்கும் அப்படிங்கிறத அப்பப்போ நாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கும் போது பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். ஸோ ஏப்ரலுடைய கடைசி 10 நாட்கள் கிரகநிலைகள் அமைந்த அடிப்படையில் துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். துலாம் ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிறத விவரமாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஸோ உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருந்தாலும் என்ன அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத சொல்கிறேன், ஆபத்தாக இருந்தாலும் என்ன ஆபத்துங்கிறத சொல்கிறேன். ஸோ ரெண்டையுமே தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதோடு ஆபத்துகள்லாம் வர மாதிரி இருந்தால் அந்த ஆபத்தை சமாளிக்க இந்த 10 நாட்கள் என்ன செய்யணுங்கிற பரிகாரத்தையும் சொல்கிறேன். நீங்கள் கேட்கலாம், இந்த 10 நாளில் ஏதாவது மாற்றம் நடக்குமாடா அப்படின்ட்டு. 10 நாள்லாம் தேவையில்லை, ஒரு செகண்ட் போதும். ஒரு செகண்டில் வாழ்க்கையில் என்ன வேணாலும் நடக்கும். ஒரு கிரகம் நமக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கும்போது ஒரு நிமிஷத்தில் என்ன வேணாலும் நடக்கும். அதே ஒரு நிமிஷத்தில் சந்தோஷமும் கிடைக்கும், ஆபத்தும் கிடைக்கும். அதனால் எப்பயுமே வாழ்க்கையை அசால்ட்டாக நினைக்காதீங்க. கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத அப்பப்போ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. துலாம் ராசிக்காரங்க சித்திரை 3-4 பாதம், சுவாதி, விஷாக 1-2-3 பாதங்களில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த வீடியோ கணிப்பு கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ துலாம் ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சரி, உங்களுக்கான பலன்கள் இப்போ பார்க்கலாமா? வாங்க. செலவுகளை சந்திக்க போகக்கூடிய துளாராசி அன்பர்களே, செலவுகளை நீங்கள் சந்திக்கிறீங்களோ இல்லையோ, நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செலவுகள் செய்கிற மாதிரி சூழ்நிலையை அதிகம் சந்திக்க போகிறீங்க. இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் கடைசி 10 நாட்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு தரம் உங்களுக்கு உயரப்போகுது. ஆக்சுவலி வாழ்க்கை தரம் உயர எடுக்கக்கூடிய முயற்சிகள் மொத்தமாக இப்போ கைகூடும். அதுக்கான ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. இதோடு நெருக்கமானவர்களோடு மகிழ்ச்சியாக பொழுத கழிப்பீங்க. அதுக்கான ஒரு சூழ்நிலையும் அமைஞ்சிருக்கு. முன்பின் யோசிக்காமல் எதையாவது பேசி விடுவீங்க. அந்த மாதிரி பேசுகிறத மட்டும் தயவு செய்து வைத்துக்காதீங்க. அது வைத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு தான் ஆபத்து. இதனால் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். அதனால் பேச்சில் கவனம் தேவை. வழக்கத்தை விட செலவு கூடுதலாக இருக்கும். ஆனால் செலவு செய்யறதுக்கு முன்னாடி தகுந்த ஆலோசனை அவசியமாகும். ஒரு செலவு செய்கிறீங்கன்னா அது லாபமா நஷ்டமா, அதில் பிரயோஜனம் இருக்கா இல்லையா, இந்த மாதிரி நிறைய ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம்தான் செலவு பண்ணும். அது ரொம்ப அவசியமாக சொல்லப்படுது. அதுக்கப்புறமா தொழிலில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ராசிக்கு புதிய ஆர்டர்கள் விஷயமாக வியாபாரத்தில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா இந்த ஏப்ரலுடைய கடைசி 10 நாட்கள் வெளியூர் செல்ல வாய்ப்பு நேரிடும் போது வாய்ப்பை பயன்படுத்தி போயிட்டு வாங்க. பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகமும் காண்பீங்க. இதில் என்னென்னா, புதிய கிளைகள் தொடங்க நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியை தள்ளி போடுவது நல்லது. இப்போதைக்கு அதுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை. அதிர்ஷ்டம் இருக்கும்போது புதிய கிளைகளை ஓப்பன் பண்ண முயற்சி பண்ணுங்க. அதிர்ஷ்டம் இல்லாத போது முயற்சியை தள்ளி போடுவது நல்லது. ஸோ முயற்சியை தள்ளி போடுவது உங்களுக்கு வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது. நெக்ஸ்ட்டு உத்தியோக ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலி உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது உத்தியோகம் தேடக்கூடியவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கடைசி 10 நாள் நீங்கள் போடக்கூடிய ஹார்ட் ஒர்க்கு உடனே வேலை கிடைக்குங்க. அலுவலகத்தில் கூட உங்கள் சக ஊழியர்கள் இருக்காங்கள்ல, அவங்க மேல் அதிகாரிகளோட வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அந்த வீண் பேச்சு தான் உங்களுக்கு வீணான ப்ராப்ளங்களை க்ரியேட் பண்ணும். வீண் பேச்சுகளை தவிர்த்துக்கிட்டிங்கன்னா ப்ராப்ளங்கள் க்ரியேட் ஆகாது. சக ஊழியர்கள், மேல் அதிகாரிகள் இவங்கக்கிட்ட வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. தொழிலில் புதிய விஷயத்தை தள்ளி போடுவது நல்லது. உத்தியோகத்தில் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது.
இதெல்லாம் தொடர்ந்து குடும்பத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆரோக்கிய குறைவு ஆகியவற்றால் செலவு கொஞ்சம் அதிகரிக்கும். அதுவும் கணவன் மனைவிக்கிடையே திடீர் வாக்குவாதம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த வாக்குவாதங்கள்லாம் தடுப்பதற்கு கவனமாக பேசணும். அதன் மூலம்தான் நெருக்கமானது உங்களுக்குள்ளே அதிகரிக்கும். விருந்தினருடைய வருகை, சில்லறை சண்டைகள் அக்கம்பக்கத்தினருடன் உண்டாகலாம். இதில் எல்லாத்திலுமே நீங்கள் தப்பிப்பதற்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று, கவனமாக இருக்கிறது தான். கவனமாக இருந்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே நல்லது நடக்கும். கவனம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். ஸோ கவனமாக இருப்பது ரொம்ப 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 நல்லது. பெண்களுக்கு கூட உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த 10 நாட்களில் திடீர்னு கோபங்கள் உண்டாகலாம். இந்த கோபங்கள் உண்டாகும்போது நிதானமாக இருப்பது நல்லது. கோபத்தால் எந்த ஒரு முடிவும் நல்லதாக இருக்குங்கிறது சொல்ல முடியாது. ஸோ நிதானமாக இருப்பது நல்லது. புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிக்கிறதுக்கு நீங்கள் கோபத்தை தவிர்த்துக்குங்க. கோபத்தை தவிர்த்துக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு நல்லது நடக்கும். அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் வீண் அலைச்சலை தவிர்ப்பது, பாடங்களில் சந்தேகம் நீங்கி படிப்பது, இது எல்லாமே இந்த 10 நாட்கள் பண்ணிங்கன்னா முன்னேற்றத்திற்கு உதவியாக அமையும். ஆசிரியர் சொல்படி கேட்டு நடப்பது நன்மை தரும். சக மாணவர்களுடைய உதவியும் கிடைக்கும், ஆதரவும் கிடைக்கும். ஸோ மாணவர்களுக்கு அதிர்ஷ்டமாக தான் இந்த 10 நாட்கள் இருக்க போதுங்க. அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கலைத்துறையை சேர்ந்த உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த 10 நாட்கள் சிறப்பானதாக இருக்க போகுது. தாமதமாகி வந்த வாய்ப்புகள் இனி அனைத்தும் திரும்ப கிடைத்து உச்சத்துக்கு போகுவீங்க. சமூக சேவையில் உள்ளவர்களுக்கு சமூக அந்தஸ்து உயரும். ஸோ அந்தஸ்து உயர்றது, வாய்ப்பு கிடைக்கிறது, இந்த மாதிரி மகிழ்ச்சியான நேரங்களை நீங்கள் அதிகமாக பார்க்க போகிறீங்க. அப்புறம் ஃபைனலாக அரசியலில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. அரசியல் துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு கொடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனை மொத்தமாக இந்த 10 நாட்கள் தீரும். நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டமும் நீங்கும். எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டாகும். அதுவும் அரசாங்கம் மூலம் லாபங்கிறது ஏற்படும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் சாதகமாக இருக்கும். ஸோ வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் தாராளமாக மேற்கொள்ளுங்க. ஸோ உங்களோட அரசியல் வாழ்க்கையில் இப்போ ஒரு அதிர்ஷ்ட கதவு திறக்க போகுது. இந்த மாதிரி தாங்க கிரகங்களால் இந்த கடைசி 10 நாட்கள் உங்கள் ராசிக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சிறப்பு பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் என்ன பலன்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன், வாங்க தெரிஞ்சுக்குவீங்க. ஃபஸ்ட்டு சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்த துலாம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கடைசி 10 நாட்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த சங்கடங்கள் தீரும். பிள்ளைகள் கல்வி பற்றிய கவலைகள் நீங்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்க முற்படுவீங்க. மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துவீங்க. மேற்படிப்பு படிக்கக்கூடிய ஆர்வம் உண்டாகும். கல்விக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். பெண்கள் எந்த ஒரு வேலையும் மன திருப்தியோடு செய்வீங்க. சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும். பணவரவு உங்களுக்கு கூடும். உங்களுக்கு சுச்சுவேஷன் இப்படி தான் இருக்கும், இதற்கேற்ப நடந்துக்குங்க. நெக்ஸ்ட்டு சுவாதியில் பிறந்த துலாம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த ஏப்ரலுடைய கடைசி 10 நாட்கள் எடுத்த காரியத்தை எப்படி முடித்துவிட வேண்டும் என்பதில் மன உறுதி காணப்படும். கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். மனக்குழப்பம் நீங்கி படிப்பில் கவனம் செலுத்தணும். நண்பர்கள் உறவினர்களுடைய வருகை இருக்கும். பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டணும். பணியாளர்கள் மூலம் நன்மைங்கிறது உங்களுக்கு உண்டாகுங்க. உங்களோட நட்சத்திரத்துக்கு இதுதான் சுச்சுவேஷன், இதற்கேற்ப நடந்துக்குங்க. நெக்ஸ்ட்டு விஷாக 1, 2, 3 பாதங்களில் பிறந்த துலாம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த மாதம் கடைசி 10 நாட்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும். குடும்பத்தில் அமைதிங்கிறது நிலவும். திடீர் கோபம் உண்டானாலும் சமாளித்து விடுவீங்க. எடுத்த காரியம் உடனே முடியவில்லையே என்ற டென்ஷன் இருக்கும். எதிர்பாராத வீண் செலவு ஏற்படும். வீண் பழி வர வாய்ப்பு இருக்குது. எதிலும் கவனம் தேவை. குடும்பத்தில் இருப்பவர்களோடு வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து சாதாரணமாக பேசுவது நல்லது. வாழ்க்கை துணையோடு இருந்த மனஸ்தாபங்கள் அப்போ தான் உங்களுக்கு விலகும். இல்லைனா உங்களுக்கு மேலும் வளர வாய்ப்பு இருக்குது. உங்கள் சுச்சுவேஷன் இப்படி தான் இருக்கும், இதற்கேற்ப நடந்துக்குங்க. உங்கள் ராசிக்கு நட்சத்திரத்துக்கும் எப்படி சுச்சுவேஷன் இருக்குங்கிறத சொல்லிட்டேன். அதையும் இதை தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோவில், இதற்கேற்ப நடந்துக்குங்க.
பரிகாரமாக இனி சப்த கன்னியரை டெய்லியுமே வழிபாடு செய்யணும். அப்படி செய்திங்கன்னா எல்லா நன்மைகளும் உண்டாகும், செல்வம் சேரும், செல்வாக்கு உயரும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை செய்திடுங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் உங்களை போல் துலாம் ராசியாக இருந்தாங்கன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெறலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.